வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 30 பார்ட் 4 வார்லி ஸ்டைல் மெஹந்தி அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டாப்பிக்கில் கிடையாது, பட் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் சும்மா ஒரு கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம பேசிக் கிளாஸோட லாஸ்ட் கிளாஸு. ஸோ அது எப்படி போடலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்டு போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் சேம் அதே மாதிரி இன்ட்டு போட்டுட்டு மேலேயும் கீழேயும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மேலே சென்டரில் 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பு இன்ட்டு போட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்டரில் 2 லைன் போட்டு அதுக்கு மேலே ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சின்னதாக ஹெட் பார்ட் இருக்க மாதிரி. ஸோ அண்ட் கீழே இந்த மாதிரி 2 சைடும் ஸ்லாண்டிங்காக லைன் வந்து போட்டுக்கோங்க. அங்கேருந்து அகைன் மேலே பார்த்த மாதிரி சின்ன சின்ன லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்ட் இருக்க மாதிரி. அண்ட் ஃபோர்த்து ஸ்டெப்பில் சேம் அதே மாதிரி எக்ஸ் போட்டுட்டு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. சென்டரில் 2 லைன் போட்டு மேலே ரவுண்ட் ஷேப் போட்டு கார்னரில் இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி அப்புறம் மேலே பார்த்த மாதிரி. இப்போது கீழே வந்து கால் தான் வரைய போகிறோம். ஸோ ஸ்லாண்டிங்காக 2 லைன் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் 2 லைன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி தான் இந்த மெஹந்தி எல்லாமே வரும். ஸோ உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் கிளாஸோட லாஸ்ட் கிளாஸு. இதுக்கப்புறம் வர கிளாஸ் எல்லாமே அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அட்வான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து அதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்தடுத்த டிசைன் போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல, ஸோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் எந்த மாதிரி இருக்குன்னா, மோல் அடிக்க மாதிரி, அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி, அப்புறம் கிருஷ்ணர் இருக்க மாதிரி, ராதை டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் சிம்பிளாக ரொம்ப 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 சிம்பிளான அவுட்லைன்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த கால் மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு கால் வந்து சின்னதாக, இன்னொரு கால் வந்து கொஞ்சம் லென்த்தாக காலை தூக்கிட்டு இருக்க மாதிரி. அண்ட் அந்த சென்டரில் என்ன பண்ணுறேன், 2 லைன் போட்டுட்டு 2 ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு டாட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஹேண்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது மோல் அடிக்கிற மாதிரி ஒரு இருக்க மாதிரி நான் வந்து ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். ஒரு ஹேண்ட் வந்து அந்த மோலத்தை வந்து டச் பண்ண மாதிரியும், இன்னொரு ஹேண்ட் வந்து மேலே இருக்க மாதிரியும், மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டு டாட் வச்சிங்க அப்படின்னா, அந்த மோலம் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான டிசைன்ஸ் இதெல்லாம். பக்கத்துலேயும் நான் அதே மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த பக்கம் போடும்போது இதுக்கு இதே மாதிரி தான், பட் ஆப்போசிட் சைடாக போடணும், அவ்வளோதான். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மோல் அடிச்சிட்டு இருக்க மாதிரி. சரிங்களா? ஸோ ரொம்ப 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 சிம்பிள் இதெல்லாம். சேம் பக்கத்தில் எப்படி போட்டேனோ அதே மாதிரி தான் இதில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆப்போசிட் சைடில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு.
ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ கீழ என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரம்ஸ் போடுவோம்ல. ஸோ வந்து ட்ரம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பிரைடல் எலமெண்ட்ஸ்ல படிச்சிருக்கோம்ல. ஸோ அத வந்து ட்ரா பண்ணிட்டு, அந்த எக்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்டி சாய்ஞ்ச மாதிரி போடுங்க. சரிங்களா? 2 பக்கமும் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி, லைட்டா ஸ்லாண்டிங்கா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து ஒரு சில சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். இந்த ஹெட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்டின்னா, குடுமின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து இருக்கும். ஹேர் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். குதிரவால் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் ஹேண்டோட பொசிஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ ஒரு கையில வந்து ட்ரம்ஸ வந்து அடிக்கிற மாதிரி, இன்னொரு கையில ட்ரம்ஸ இப்டி மேல அந்த ஸ்டிக் இருக்கும்ல. ஸோ அது வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கீழ புடிச்சிட்டு இருக்க மாதிரி இன்னொரு கையில இருக்கும். இந்த பக்கம் என்ன பண்றீங்கன்னா, டச் ஆன மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சிம்பிள் இது எல்லாமே. ஸோ இப்போ இதுக்குள்ள நீங்க வந்து ஃபில்லிங்ஸ் குடுத்துக்கலாம். அண்ட் இந்த ட்ரம் செட்டுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயும் நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ட்ரம் செட்டுக்குள்ள என்ன பண்றேன், ஒரு லைன் ஹம்ப் வந்து போட்டுட்டு, ஷேடிங்ஸ் குடுத்துட்டு, சென்டர்ல ரவுண்ட் ரவுண்டா போட்டு, ஒரு இடத்துல மட்டும் டாட் வச்சுட்டு, ஒரு ரவுண்ட்ல கேப் விட்டுருக்கேன். ஸோ அதுதான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, வி ஷேப் போட்டு மேல வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரே மாதிரி திக்கா போட்டுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கீழ என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த மாதிரி அந்த ட்ரம்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ட்ரம் இருக்க மாதிரி. அண்டு நான் போடுற மாதிரி இப்படி வளைச்சு விட்டீங்க அப்டின்னா, கால் வந்து சமணங்கோல் போட்டு உட்காந்து, அந்த ட்ரம்ஸ் வந்து மடியில வச்சுட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இப்போ இதுவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள வந்து ஃபில் பண்ணி முடிச்சிரலாம். இந்த ட்ரம்ஸ்க்கு மட்டும் டிஃபரன்ஷியேட் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கிரிட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து இந்த மாதிரி இன்ட்டு போட்டுட்டு, சேம் மேல கீழ கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு, சென்டர்ல அதே மாரி 2 லைன் போட்டு ரவுண்ட் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கீழ இந்த மாரி கர்வ் மாதிரி போட்டு என்ன பண்றேன், ஹம்ப்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு, டபுள் ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, கால் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். அந்த ஹெட் பார்ட்ல இருந்து 2 லைன் இப்படி கிராஸா வந்துட்டு அத கனெக்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த பீப்பி ஊதுவாங்கல்ல நாதஸ்வரமா, ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு. ஸோ இப்ப அடுத்து சேம் என்ன பண்றீங்க, வி ஷேப் போட்டு மேல கனெக்ஷன் பண்ணிட்டு, 2 பக்கமும் என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுட்டு, சைட்ல போடுற லைன வந்து கிராஸா போட்டுக்கோங்க. கீழ வந்து 2 லைன் இருக்க மாதிரி போட்டுட்டு, அண்ட் அந்த கீழ இருக்க அந்த முக்கோணம் ஷேப் வந்து பாதியா தெரியிற மாதிரி ட்ரா பண்ணிட்டு, கீழ வந்து ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. கீழ இதே மாரி ஸ்ட்ரெய்ட்டா லைன் போட்டு, கிராஸா போட்டீங்கன்னா, கால் வந்து கிடைச்சிரும். ஸோ மேல வந்து போனி டெயில் அதாவது குதிரவால் இருக்க மாரி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு கேர்ள் வந்து பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இது. ஸோ ஹேண்ட் வந்து நான் எப்படி போட்டிருக்கேனோ, அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, திக் பண்ணிக்கோங்க. கீழ வந்து நான் திக் பண்ணாம ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேம் அதே மாதிரி வி ஷேப் போட்டு மேல வந்து லைன் போட்டுட்டு, இந்த மாதிரி என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு மூலை இருக்கும்ல. ஸோ அத வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு கீழ வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து பாதியா தெரியிற மாதிரி போட்டுக்கிறேன்.
ஸோ 2 லைன் போட்டு மேல வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மேலலாம் நான் அப்படியே ஃபில் பண்றேன். அந்த ட்ரம்ஸ் இருக்குல்ல, ஸோ மோளம். அந்த மோளத்துக்குள்ள நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த மாரி லைன் மாதிரி போட்டு கூட நீங்க ஃபில் பண்ணலாம். இல்ல ஷேடிங்ஸாவும் குடுத்தாலும் குடுக்கலாம். இல்ல திக்கா ஃபில் பண்றதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம். ஸோ அப்படி கூட நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கீழ நான் வந்து ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். அதாவது பார்டர் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ அண்ட் காலு இந்த மாதிரி கிராஸா ஒரு லைன், அப்புறம் இந்த பக்கம் கிராஸா ஒரு லைன் போட்டு கீழ வந்து டாட் வச்சுக்கிறேன் அவ்வளோதான். இப்போ எக்ஸ் வந்து போட்டுட்டு, கீழயும் மேல கீழ வந்து இப்படி கர்வ் மாதிரி கனெக்ஷன் பண்ணிட்டு, மேல வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டுருக்கேன். ஸோ மேல வரைஞ்சோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஐ திங்க் இது பேர் வந்து எனக்கு ஏதோ சொல்லுவாங்க. எக்குவாலா என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்களே! சவுண்ட் வரும்ல. எக்வால்ன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அதுதான். அது இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டு, ஒரு ஹேண்ட்ல வந்து புடிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். கீழ வந்து இருக்க அந்த முக்கோணத்துல நான் என்ன பண்றேன்னா, ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அண்ட் லாஸ்ட்டா கால் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து இதே மாதிரி எக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கீழ இந்த மாரி லைன் மேல மட்டும் ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டு, கீழ வந்து இந்த மாரி வளைச்ச மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மேல சென்டர்ல 2 லைன் போட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு, கீழ என்ன பண்ணுங்க அப்டின்னா, இந்த மாதிரி 2 பக்கமும் கர்வ் ஷேப் இருக்க மாரி போட்டுட்டு, வி ஷேப்பா தலைகீழா போட்டா எப்டி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான். அதாவது ஒரு பேண்ட் வந்து போட்டிருக்கிற மாதிரி தான் வரைஞ்சுக்கிறோம். ஸோ சின்னதா ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் டாட் இருக்க மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ மேல இந்த மாரி டாட் வச்சு இந்த கோபுரம் ஷேப்ப ட்ரா பண்ணிட்டு, சும்மா லைட்டா வந்து இப்டி மேல மேல லைன்ஸ் இருக்க மாரி ஷேடிங்ஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து மயில் இறகு தான். அதாவது கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ 2 கையுமே என்ன பண்றேன், நான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இந்த பேண்ட்டுக்குள்ள நான் வந்து ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் திக் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து வந்து ராதை வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி சிம்பிளா இருக்கும். ஸோ அது எப்படி வரையலான்றத பார்த்துரலாம். ஸோ சேம் எல்லாமே அந்த எக்ஸ் போட்டு கீழ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், லைன் போட்டு ஹம்ப் ட்ரா பண்ணிட்டு, சேம் கிருஷ்ணருக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி 2 பக்கமும் கர்வ் லைன் வந்து போட்டுட்டு, கீழ இந்த மாரி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஜாயின் பண்ணிட்டு பிக் ஹம்ப் வந்து நான் குடுத்துட்டு, திக் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து தின் லைன். ஸோ இதே மாதிரி நீங்க பார்டர்ஸ் ஏதாவது ஃபில் பண்ணிக்கோங்க. இல்ல நெகட்டிவ் ஃபில்ஸ் கூட குடுத்துக்கோங்க. ஸோ சென்டர்ல 2 லைன் போட்டு மேல வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கீழ இருக்க மாதிரி, அதாவது ஒரு ஹேண்ட் வந்து கீழ இருக்க மாதிரி, இன்னொரு ஹேண்ட் வந்து மேல இருக்க மாரி ட்ரா பண்ணிட்டு, அந்த ஹேண்ட்ல என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி வளைச்ச மாதிரி லைன் போட்டுட்டு, டியர் ட்ராப்ஸ் வந்து குட்டி குட்டியா வச்சுக்கிறீங்க. அதாவது ஃப்ளார் வச்சுட்டு ராதை வந்து டான்ஸ் வந்து ஆடுற மாதிரி. ஸோ இது வந்து ஷால் பார்ட்டு. இந்த பக்கம் கிராஸா லைன் போட்டு கர்வ் ஷேப் போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாரி தான் இந்த பக்கமும். ஷேடிங்ஸ் குடுத்துட்டு அங்கங்க டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஹெட் பார்ட் வந்து நானு
கொண்ட போட்டிருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு 4, 5 பேரு 4 பேரு இல்லன்னா 5 பேரு ஒண்ணா இருக்க மாதிரி, ஒரு கேங்கா இருக்க மாதிரி தான் வரைய போறேன். அதாவது ஒருத்தர் ஒருத்தரு இடுப்புல வந்து கை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜாயிண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி வரையறேன்னு பார்த்துக்கோங்க. சேம் ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வரும். இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஹெட் பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 சிம்பிளான அவுட்லைன்ஸ் இதெல்லாம். அண்ட் இப்ப என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட விட்டுர்றேன். செகண்ட் ரவுண்டும், 4த் ரவுண்டும் என்ன பண்றேன், பின்னாடி பன் இருக்க மாதிரி போட்டுட்டு, மேல வந்து ஃப்ளவர் வச்சிருக்க மாரி சும்மா டாட் வச்சு 2 இது வந்து இழுத்துக்கிறேன். வைன்ஸ் இருக்க மாதிரி. அண்ட் இந்த மாரி கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன் ஹேண்டு. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, ஒண்ணா இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஜாயிண்ட் ஆகி கை வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ கீழ வந்து காலு நான் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கம் ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு இந்த மாரி டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். சிம்பிள். ஸோ இப்போ உள்ள வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக் கிளாஸு, கடைசி கிளாஸு. ஸோ இதுக்கப்புறம் அட்வான்ஸ் தான் வரும். ஸோ அட்வான்ஸ் முடிச்சுட்டேன்னா சீக்கிரமே வந்து நான் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவேன். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்னோட சேனல் உங்களுக்கு நான் சொல்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, ப்ளீஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அட்வான்ஸ்ல இத விட சூப்பரான விஷயங்கள்லாம் நான் எடுத்துட்டு வரேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.